நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்பாதிப்பது எவ்வளவு சிரமமா இருக்கு. சாதாரண ஒரு தொழிலாளியாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு தனியார் நிறுவனத்தில் ரொம்ப கடினமான ஒரு சூழலில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு மின்விசிறி கூட இல்லாத ஒரு நிலையில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து குடும்பத்தை வந்து பட்ஜெட் போட்டு நடத்தக்கூடிய ஒரு நிலையில் தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அவர் சொல்கிறது சரிதான் சார். ஆனாலும் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் சொந்தக்காரங்க இருக்காங்க. என்னை சேர்ந்தவங்க, அவரை சேர்ந்தவங்க கம்மி தான். அப்படி இருக்கிறப்ப ஒரு திருமணத்துக்கு போகணும், மொய் செய்யணும்னு சொன்னால் நான் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் யாருக்கு அசிங்கம் அப்படின்றது நான் யோசிப்பேன். செய்கிறோம் தான், பண வசதி வாய்ப்புகள் இல்லைன்னும் போது என்ன செய்கிறது? அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து தனியாக இருக்கிற பெண்ணாக கல்யாணம் பண்ணியிருக்கணும். எனக்கு இந்த பெண்ணு தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் செய்யலைன்னா எனக்கு அது அசிங்கம் கிடையாது, அவருக்கு அசிங்கம். அதுக்காக தான் நான் வந்து யோசிப்பேன். புரியுதுங்களா? வேற என்ன சொல்லுவாங்க, எப்போ அவனு வந்து கஞ்சன், அவன் வந்து செய்யவே மாட்டான், காசு இருந்தாலும் அவன் எனக்கு மனசு வராது அவனுக்கு, அதை தான் சொல்லுவாங்க. அதை வந்து என்னால் தாங்கிக்க முடியாது. அவர் மற்ற இடத்துல அவர் வந்து அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. ஓகே, அப்ப அவர் என்ன செய்யணும் அதையா சொல்லுங்க. யாருக்கு? அவர் என்ன செய்யணும்? இன்னும் நல்லா உழைக்கணும். ஆனால் அப்படி உழைச்சாலும் அவங்க கம்பெனியில் அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு சேலரி கொடுக்கறது இல்லை. என்ன செய்யணும்? ஏன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் முடிவுக்கு வரணும்ல. என் முடிவுக்கு வரணும்னு அவருக்கு தான் தெரியுங்க சார், எனக்கு என்ன தெரியுங்க சார். நான் எனக்கு என்னெல்லாம் தெரியாது, கூட சம்பாரிச்சான் இல்ல, அதான் ஃபேக்ட். அவங்க நிலைமை அவங்க சொல்றாங்க. ஆமா சார், எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க கம்பெனிக்கு உள்ள என்ன நடக்குது எது நடக்குது எனக்கு தெரியாதுங்க. நீங்க கூட சம்பாதிக்க முயற்சி பண்ணல, அது முடியல. பதில் அவர் தான் சொல்லணும். 45 வயசாயிடுச்சு, 45 வயசாயிடுச்சு. இதுக்கு மேலே தனியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ பொருளாதார வசதியோ அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து எதுவும் இல்லை. அதனால வந்து பண்ண முடியாத சூழ்நிலை. அவருக்கு வேற தொழிலும் தெரியாதுங்க சார். அந்த குக்கர் கம்பெனியை தவிர வேற எங்கேயும் வெளியில போக முடியாது. அப்போ என்ன சொல்லுவார், வாட்ச்மேன் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா +2 தான் படிச்சிருக்காரு. சரி, 2 பேரும் +2 தான் படிச்சிருக்கிறோம். கிராமத்தில் வாழ்ந்தவர். ரொம்ப நானா கொஞ்சம் நல்லா இருந்தாங்க எங்கள் அம்மா வீட்டில். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தவர். அதனால் வந்து வேறு தொழிலுக்கும் எந்த தொழிலும் தெரியாது, வேறு தொழிலும் இந்த வேலை மட்டும்தான். ஆனால் எந்தெந்த பொறுப்பெல்லாம் விட்டுட்டு ஓடணும் போல இருக்கு, போதும்டா அப்படின்னு. இல்லை, குடும்ப பொறுப்பையே அவங்க பார்த்துட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சார், கடன் வாங்க பயப்படுவாருங்க. கடமே வாங்கக்கூடாது. கடமே வாங்காமல் எதுவுமே அந்த வாழ்க்கை வாழவே முடியாது. நான் கடன் வாங்காமல் கடன் வாங்காமல் இப்படி தான் வாழணும், என்னால் இப்படி தான் முடியும், கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாருங்க. யாருமே கடன் வாங்காமல் வாழ்க்கையில் நடத்தவே முடியாதுங்க. எப்போ எந்த சின்ன இடத்துலையாவது கொஞ்சம் கடன் வாங்கி அந்த செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. ஆனால் அவருக்கு வந்து கடன் வாங்கினா பயப்படுறாரு. அவர் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருமே கடன் வாங்குறாரு. பெரியவங்களும் வாங்குறாங்க, சின்ன ஆளுங்களும் வாங்குறாங்க. சைஸ் வேறையா இருக்கும். ஏன் கடன் வாங்கக்கூடாது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு சின்ன தொழில் தொடங்கலாம். அதில் கடன் வாங்கி அப்போதைக்கு சரி கட்டிட்டு அதுக்காக கொஞ்சம் கூடுதலாக உழைச்சி வேறு ஏதோ ஒன்று பண்ணி பணத்தை ட்ரை பண்ணலாம். ஏன் அதுக்குள்ளே போக மாட்டேங்கிறீங்க? வியாபாரத்தை நஷ்டம் அடைஞ்சிட்டா எப்படி சமாளிக்கிறது? பயமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, எல்லாமே வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாதுங்க. முதல்ல ஆரம்பமே வந்து நீ தடை போட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது தடங்களாக தான் முடியும். அவருக்கு சம்பாதிக்கிற சாமர்த்தியம் வந்து ரொம்ப வந்து யோசிப்பார். முக்கியமாக நம்மளால இது செய்ய முடியுமா அப்படின்றது யோசிக்கிறப்ப அவர் சாமர்த்தியம் போயிடுதுங்க. அப்புறம் சம்பாதிக்கிறது எங்கேருந்து அப்புறம் அவர் யோசிப்பார். இல்லை, அந்த மாதிரி தோணுது, என்னன்னு தெரில. அந்த மாதிரி தோணுது. எந்த மாதிரி? பாசிட்டிவாக நினைக்க தோணுது, நெகட்டிவாகவே நினைக்க தோணுது. தோத்துருவோம்னு தோணுது. இப்போ நான் ஆண்கள்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டேன், ஒரே ஒன்று தான், என்னால் முடியலைப்பா, ஆனால் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சம்பாதிக்க, ஆனால் என் வீடு ரொம்ப எதிர்பார்க்குது, ஓடுங்குது. யார் சார்? இப்போ நான் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு HR பர்சனாக இருக்கேன். வீட்டில் ஒரே இதுதான் சம்பளம் எனக்கு. அந்த ஒரு சம்பளத்தை வச்சு நான் எப்படி ஓட்டுறதுன்னு ஃபஸ்ட்டு எனக்கு போனோம். சம்பளம் வருது, அதுக்கு அடுத்தது சுவிட்ச் ஓரம் பண்ணணும், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். இது எல்லாமே வந்து நான் பார்க்கும்போது தெளிக்கப்படுறதுனால எனக்கு வேறு வழி இல்லை. என்னோட இண்டிவிஜுவல் பர்சனல் திங்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயத்தில் நான் இழக்கிறேன். எப்படின்னா, நான் ஒரு ஷர்ட்டோ பேண்ட்டோ நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், பிராண்டட் தான் வாங்குவேன். மினிமம் வந்து 2000 ரூபாய். இன்றைக்கி நான் முன்னாடி ஒரு 6 மாதம் முன்னாடி வாங்கினது. பட் இன்றைக்கி நான் வாங்குறதுன்னு வச்சுக்கலாம், அந்த 6 மாதத்துக்கு எதுவுமே நான் வாங்கவே இல்லை. ஸோ என்னோட பர்சனல் திங் ஷர்ட் அண்ட் பேண்ட்டில் பண்ணிடுறேன். அடுத்தது, இன்றைக்கி நிலமை வண்டியை விற்கலான்னு பாருங்க. என்னோட வண்டி வேலை வந்து 2 லட்ச ரூபாய் வாங்கி செலவு பண்ணிச்சு. ஓகேங்களா? நான் மாடிஃபை பண்ணி இங்கே ஒரு பைக் நான் வாங்குறேன்னா, இன்றைக்கி 10 பேர் எனக்கு திரும்பி பார்க்குறேன்னா 2 லட்ச ரூபாய் ஆச்சு அந்த பைக் வாங்குறதுக்கு நான் செலவு பண்ணதுக்கு. பட் இன்றைக்கி நான் முடிவு பண்ணிட்டேன், என்னோட 3 வருஷம் உழைப்பு அந்த பைக்கில் தெளிச்சதுனால இன்றைக்கி நான் வண்டியை முடிவு பண்ணிட்டேன் ஒரு 50,000க்கு விற்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னோட பர்சனல் திங்ஸ் வந்து நான் அங்கே வைக்க வேண்டியது நிலமை வந்துருச்சு. ஓகே, ஸோ இது ஒன்று. அடுத்தது, எங்கள் அக்கா வந்து பெங்களூரில் இருக்காங்க. இப்போ நான் ஒரு வாட்டி போயிட்டு வந்தால் எனக்கு பெங்களூருக்கு 1500 ரூபாய் வருது. நான் சும்மா ஒரு ஏதோ பஸ்ஸில் போகிறதில்ல,
போனால் கேஎஸ்ஆர்டிசியில் போனேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சபாப்தி எக்ஸ்பிரஸில் போகுது. இதுக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு 1000 ரூபாய் மினிமம் ஆகுது. ஸோ அந்த 1000 ரூபாய் எனக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ போகுது? 12,000 ரூபா போயிருந்தோம். எக்ஸாக்ட்லி. அதுக்கு அடுத்தது என்னோட இஎம்ஐ, அடுத்தது என்ன எல்ஐசி, அப்பாவோட மெடிக்கல், இது எல்லாமே யோசிக்கும் போது என்னோட செலவு வந்து அதிகமாக இருக்கும்போது என்னோட பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையும் தெளிக்கிறதுனால எதுவுமே நான் 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குறவர் 6 மாசமா ட்ரெஸ்ஸே வாங்கல. ஆசையா ரெடி பண்ண 2 லட்ச ரூபாய் பைக்கு 50,000 திரும்ப கொடுக்குறாரு. அக்கா வீட்டுக்கு போறது 1000 ரூபாய் செலவாகுன்னு மிச்சப்படுத்த பார்க்குறாரு. இப்படி உங்களுடைய தேவைகள் பொருட்டு வீட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் நான் சுருக்கிக்கிட்டு சம்பாதிக்கிறேன். வீட்டுக்கே தெரியாது. இதை நான் பெண்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க. நான் வந்து டெலிகாமில் இருக்கேன் சார். நான் 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டெலிகாம் கம்பெனிஸும் கம்மி தான் நம்ம இந்தியாவில். ஸோ நான் ஈஸியாக மூவ் பண்ண முடியாது, வேறு கம்பெனிஸ்க்கு என்னால் மூவ் பண்ண முடியாது. அது அவன் வீட்லேயும் நான் அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லவும் முடியாது. என்னை ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் விடுற கேப் டிரைவர் கிட்ட கேட்டிருக்கேன், என்ன எவ்வளோ நான் சேலரி வரும் அப்படின்னு கேட்டால் அவர் எனக்குலாம் 25+ நான் வாங்குறேன்ப்பா, கேப் தான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் திடீர்னு இந்த ஒரு 1 மந்த்தாக அந்த கண்டினியூஸாக யோசிச்சு இப்போ நான் பேட்ச் வாங்கி வச்சிருக்கேன். 4 வீலர் லைசன்ஸ் இருக்கேன் என்கிட்ட. ஸோ ஒரு பேட்ச் நம்ம வாங்கி வச்சோன்னா சரி அது கூட ஃபியூச்சரில் யூஸ் ஆகும், இன்கேஸ் நம்ம பார்ட் டைமில் கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் கூட தெரியாது. ஒரு டெலிகாமில் இருக்கிறவர் சம்பாத்தியத்துக்காக கார் ஓட்டவும் தயாராகிட்டீங்க. சரி என்ன போச்சு இப்போ, என்ன யாருக்கு என்ன தெரிய போகுது, நான் கேப் ஓட்டினா யாருக்கு என்ன தெரிய போகுது, நான் ஓட்டிட்டு நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் தான். இப்போ அண்ணா எனக்கு டார்கெட் கொடுத்துருக்கான், டிஎல் மாதிரி அவர் எனக்கு டார்கெட் கொடுத்துருக்கான். ஒரு 28 ஏஜுக்குள்ளே ஒரு 5 லட்ச ரூபாய் நீ சேர்த்து வச்சிடணும் உன் கல்யாணத்துக்கு. அப்புறம் நீ வீடு எதாவது லோன் கீன் போடியோ என்ன போடியோ எனக்கு தெரியாது. எல்லா இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களே ஒரு 2 lakhs பே பண்ணாலே நீ இஎம்ஐயில் பே பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக ஒரு 20 இயர்ஸில் நீ வீடு ஓன் வீடு வாங்கிடலாம் நீ அப்பார்ட்மெண்ட்ஸு. ஸோ அதுக்கு ட்ரை பண்ணு. ஸோ அதான் இந்த ப்ரெஷர்லான நம்ம இது யாராவது ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு பக்கத்தில் சொன்னாங்கன்னா நமக்கு என்ன தோணுனா இதை ட்ரை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு ஏதாவது ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும். எதுக்கு நம்ம இப்படி. ஆனால் உங்கள் வயசு என்ன இப்போ? 25. 25 வயசு. 25 வயசில் ஒரு காலத்தெல்லாம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனால் இந்த 25 வயசில் நம்ம சமூகம் ஒரு டார்கெட் வைக்குதுல, ஒரு 5 லட்ச ரூபா நீ பணம் சேமித்து வச்சிடணும். அப்புறம் வந்து ஒரு 2 lakh rupees ரெடி பண்ணி ஒரு இஎம்ஐக்கு முந்தின ஃபர்ஸ்ட் லெவல் பணத்தை கட்டணும், ஒரு வீடு வாங்கணும், கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்படி இந்த சமூகம் உங்க மேல வைக்கிறதுல இந்த கண்டிஷன்ஸ் தலைமையில தூக்கி இந்த கல்லை தூக்கி வைக்கிறாங்களே, இது எவ்வளவு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? எப்பவுமே ஒரு நம்ம ஆஃபீஸில் இருப்போம், இந்த ஒர்க்கு பிடிக்கவும் பிடிக்காது. ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் என்னால் கஷ்டமாகவும் இருக்கும். நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் அந்த இது வேற இது இருந்தாலும் நம்ம ஏன் இப்படிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், ஒரு நாள் பேசாமல் இந்த ஜாபை விட்டுட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அதான் எப்பவுமே ஏதோ பண்ணணும், சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அதே யோசனை தான். அதுதான் யோசனை இருக்கும். சரி இப்படி ஆல்டர்னேட்டிவாக இது பண்ணலாமா அது பண்ணலாமா அந்த ஒரு மைண்ட் செட்டே ஓடிக்கிட்டு இருக்கும். ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, உங்களுடைய என்னென்ன ஆசைகள் எல்லாம் விட்டு விட்டு இந்த வீட்டினுடைய தேவைக்காக சம்பாதிக்க ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். பசங்களுக்கு பேசிக்காக பிஇ முடித்த உடனே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்துடுது சொசைட்டிலேருந்து. இப்போ ஒன்று வேலைக்கு போகணும், அதுவே பெரிய ப்ரெஷர். வேலைக்கு போனதுலேருந்து 25 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா மேரேஜ் பண்ணணும்னா மினிமம் சென்னையில் வேலை பார்க்குறியா ஒரு வீடு இருக்கணும். வீடு லோன் போட்டு எடுக்க போகிறோம், சொந்த காசு போட்டு எடுக்க போகிறதில்ல. ஆனால் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, லைஃப் டைம் பொறுப்பு வந்துடுது. 20 வருஷத்துக்கு லோன் கட்டணும். 20 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு வேலை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சம்பளம் வருதோ இல்லையோ போய் ஆஃபீஸில் உட்காந்தாகணும். ரெண்டாவது விஷயம், வேலையை தக்க வச்சுக்கிறது பெரிய விஷயமா இருக்குது ஐடி ஃபீல்டில். இப்போ ஒன்று சம்பாதிக்கிறது, இஎம்ஐ கட்டணும், வீட்டு செலவு, அம்மா அப்பா மெடிக்கல் செலவு, நம்மளோட எஜுகேஷன் லோனு எல்லாத்தையும் அடைச்சி ஒரு லிமிட்டுக்கு வந்தோன்னா கல்யாணம் பண்ணணும். ஒரு 5 லட்சம் சேர்த்து வைங்க. 5 லட்சம் சேர்த்து வச்சேன்னா அது கூட முடிக்கிறது கிடையாது. இஎம்ஐ கட்டணும், 5 லட்சம் கடனை கட்டணும். அதுக்கப்புறம் ஃபுல் லைஃபும் குழந்தைங்க அப்படி இப்படி வந்துச்சுன்னா 40 வயசு வரைக்கும் பிரச்சனை தான். நம்ம என்ன வச்சுருப்போம், ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சிருப்போம், அதுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு படிக்கும்போதே ஒரு மைண்ட் இருக்கும். நம்மளோட எய்மே அதுதான். பட் நம்மளால் முடியாது, ஏன்னா நம்மளோட சுச்சுவேஷன் அப்படி ரொம்ப டைட்டாக இருக்கும். சரி இமீடியட்டாக பண்ண முடியாது, ஒரு 35 வயசுக்கு அப்புறம் நம்ம சேர்த்து வச்சுட்டு பண்ணலாம். இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு கோர் இண்டஸ்ட்ரினா நம்ம அதில் போயிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணால் நம்ம ஊரில் போய் செட்டில் ஆகிக்கலாம். ஏன் சென்னையில் வேலை வாங்கி இங்கேயே வீடு வாங்கி இங்கேயே இவ்வளோ தொல்லைக்கு நம்ம ஊரில் செட்டில் ஆனோமா, நம்ம பிஸ்னஸ் பண்ணோமா, நம்ம செட்டில் ஆனோமா, நம்ம குழந்தைங்க நல்ல ஸ்கூலில் சேர்த்தோமா, அப்படி இருக்கணும் முடியவே முடியாது. 35 வயசில் என்ன ஆகும், நம்மளை சுற்றி பிரச்சனை அதிகமாகிடும். நம்ம அதுக்காக திருப்பி அடுத்த கம்பெனி எங்கே தான் போய் நிற்கிறது, லிமிட்டே இருக்காது, போய்கிட்டே தான் இருக்கும். 40 வயசுக்கு மேலே என்ன ஆகிடும், நம்ம ஒர்க் பண்ண ஃபீல்டு வேறையாக இருக்கும், நம்ம படித்த ஃபீல்டு வேறையாக இருக்கும், பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது. நம்ம அதை வச்சு லோன் பண்ண முடியாது. உண்மையா பெரிய கஷ்டம். இது வந்து உங்களுக்கு இவ்வளவு படபடப்பா நீங்க சொல்லல, அவ்வளவு சிக்கல் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் கிழிச்சு போடணும்னு தோணுது. இரிட்டேட்டிங்கா இருக்கும் சார். ஒரு சில நிமிஷம்லாம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். வீட்டில் இருக்கும்போது ஆஃபீஸை பற்றி வச்சா இரிட்டேட் இருக்கும். ஆஃபீஸில் வீட்டில் இருக்க பிரச்சனை பற்றி வச்சா இரிட்டேட்டிங்காக இருக்கும். இதில் எங்கள் அம்மா அப்பா ஏதாவது சின்ன பிரச்சனை சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா ஆஃபீஸ் கிளம்புற டைம் பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்ம சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. நான் 1/2 hour ஆஃபீஸ் போயிடுவாங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்ல கூட ட்ரை பண்ண முடியாது. ஆனால் அவங்க பிரச்சனை அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சமாதானப்படுத்திட்டு ஆஃபீஸ் போனால் 12 மணி வரைக்கும் வேலை பார்க்க முடியாது. அவங்க பிரச்சனை சரியாச்சா இல்லையா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்படியே தான் இருக்கணும். அதுக்குள்ளே 12 மணிக்கு ஒரு பேக் பேக்கை போட்டுக்கிட்டு
ஸ்டைலாக ஒரு பையன் அழகாக ஒரு 1,00,000 ரூபா வண்டியில் ஜில்லுன்னு போகிறான், அல்லது காரில் போகிறான், ஒரு பேக் போட்டிருக்கான், அல்லது ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு பைக்கில் போகிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவன் மண்டைக்குள்ளே, அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்க மண்டைக்குள்ளே என்னென்னலாம் ஓடிட்டு, அவன் ஒரு வாழ்க்கையில் அவன் நினச்ச ஓட்டத்தை ஓடவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஓட்டம். அந்த மாதிரி நிலைமை தான் சார். இப்போ காலேஜ் முடிச்சு எஜுகேஷன் லோன் அடைக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. ஓகே, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் மனசில் சுமந்துக்கிட்டு இந்த வேலை பிடிக்குதோ பிடிக்கல தலையெழுத்தேன்னு இதில் இருந்தாங்கன்னு, ஏன்னா இஎம்ஐ கட்டணுங்கிற நெருக்கடியோட அந்த ஏசி ரூமில் போய் உட்காருவீங்களே, ஏசி ஜில்லுன்னு இருக்கும், பயங்கர கடுப்பாக இருக்குது சார். பயங்கர கடுப்பாக இருக்குமா. ஏசி ரூம் அறையில் உட்கார்ந்துருப்பார்கள் என்று சொன்னவங்களுக்கெல்லாம் பதில் அதான், பயங்கர கடுப்பாக இருக்கும். பயங்கர கடுப்பாக இருக்கும்.